அடிமாலி தாலுகா மருத்துவமனையில் OP பிரிவில் கார்டியாலஜி மருத்துவரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைகிறது. கடந்த சில மாதங்களாக பலரும் மயங்கி விழுந்து இறந்த நிலையில் ரிப்போர்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்துதான் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு பின்பு ஏராளமான நபர்கள்தான் மயங்கி விழுந்து மரணமடையும் சம்பவங்கள் அரங்கேறி வருவது இந்த விஷயத்தில் பயமும் அதிகரித்து வருகிறது. இது இதய சம்பந்தமாக நோய் மூலம்தான் என்றும் பலரும் இது சம்பந்தமாக அடிமாலி தாலுகா மருத்துவமனைக்கும் சிகிச்சை பெற்றுள்ளனர். தெய்வகுளம் தாலுகாவில் முழுமையாக இடுக்கி உடுமஞ்சோலை தாலுகாவிலும் குறைவாக சிகிச்சை இருக்கக்கூடிய அடிமாலி தாலுகா மருத்துவமனை இதய சம்பந்தமாக அவசர சிகிச்சைக்கு எந்தவித வசதியும் இல்லை. காத் லேப் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் கட்டிடத்தின் வேலைகள் முழுமை செய்யப்பட்டுள்ளது என்றாலும் லேப் அமைப்பு சம்பந்தமான தீர்மானம் இந்நிலையில்தான் அடிமாலி தாலுகா மருத்துவமனை OPயில் வாரத்திற்கு 2 നാட்களாவது കാർഡിയോളജി പിരിവ് മരുத்துവരെ നിയമിக்க வேண்டும் എன்ற കോരിക്കை വലുവടവിത്. താലൂക്ക് ആശുപത്രിയിൽ കഴിഞ്ഞ ദിവസം ബസ്സിൽ കുഴഞ്ഞു വീണ ഒരാളെ കൊണ്ടുവരികയും അവിടെ നിന്ന് തൊട്ടടുത്തുള്ള സ്വകാര്യ ആശുപത്രിയിലേക്ക് റെഫർ ചെയ്യുകയും ചെയ്യുകയുണ്ടായി. ഈ സമയത്ത് അദ്ദേഹത്തിന് നഷ്ടപ്പെട്ടു പോയ സമയം എന്ന് പറയുന്നത് വളരെ ഗോൾഡൻ ടൈമായിരുന്നു. ആ സമയത്താണ് അദ്ദേഹത്തിന് മരണം സംഭവിച്ചിട്ടുള്ളത്. അതിൻ്റെ കാരണം എന്ന് പറയുന്നത് അടിമാലി പോലുള്ളൊരു സ്ഥലത്ത് ഇത്രയധികം ആളുകൾ അധിവസിക്കുന്ന ഇത്രയേറെ ആളുകൾ വന്നു പോകുന്ന ഒരു സ്ഥലത്ത് തീർച്ചയായിട്ടും ഒരു പ്രതിരോധ രോഗ വിദഗ്ധൻ്റെ സേവനം അനിവാര്യമാണ്. 2 ദിവസം OP ആയിട്ടാണെങ്കിൽ പോലും അടിമാലി താലൂക്ക് ആശുപത്രിയിൽ 2 ദിവസത്തേക്ക് അതിന് உள்ள சஜ்ஜீகரணம் செய்யണമെന്നാണ് നമ്മൾ ആവശ്യപ്പെടുന്നത്. இதய சம்பந்தமாக நோய் காரணமாக நோயாளிகள் வேறு மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய துயர்நிலை தொடர்கிறது. OPயில் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் இதுபோன்ற விஷயங்களில் இவர்களுக்கு தீர்வு காண இயலவில்லை. அடிமாலி தாலுகா மருத்துவமனைக்கு உடனடியாக கார்டியாலஜி மருத்துவரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைகிறது. நியூஸ் பீரோ அடிமாலி.